நம்ம ஏதோ ஃப்ரீயாக பிச்சை கேட்டு போன மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நாளாக ஒரு 2 கட்சி மாற்றி ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஒரு டைம் பீரியடில் இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து வித்தின் 2 years ஆஃப் டைம் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற அதிகாரம் அவங்க கிட்ட வருதுன்னா, அப்போ ஹவு டெஸ்பரேட் பீப்புள் வேர் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஐ ஆம் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் த எலெக்ஷன் ரிசல்ட். ஒரு சில விஷயம் எனக்கு இங்கே அட்ரஸ் பண்ணணும்னு தோணுது. பாலிடிக்ஸ்ன்றது பேசிக்காகவே வந்து பிஸ்னஸ் மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம், அங்கே வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை காஸ்ட் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ வாங்க போகிறோன்னா அங்கே நமக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட் ஒன்று அங்கே வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்காம வேலை நடக்காது. இன்னொன்று வெயிட் பண்ண வைப்பாங்க, பயங்கரமாக வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்ம ஏதோ ஃப்ரீயாக பிச்சை கேட்டு போன மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கிற மாதிரியும், நம்மளாம் வந்து ஏதோ மாதிரியும் நம்மளாம் வந்து சும்மா வெட்டியாக வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே வந்து அவங்க நமக்கு தான் வேலை செய்ய வந்திருக்காங்க. நமக்கு வேலை செய்கிறது அவங்க வேலையே. ஆனால் நமக்கு அதையே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னாலேயே அந்த மாதிரி ஆஃபீஸுக்கெலாம் நான் வந்து போகணும் அப்படின்னு நினச்சது கூட இல்லை. போகாமல் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணி நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் விட்டுட்டு அப்படிலாம் நான் இருந்திருக்கேன். அவங்களாம் போய் அப்ரோச் பண்ணோம், அவங்க சைன் வாங்கணும் இவங்க சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் மாறணும். அது ஒரு சர்வீஸ் அப்படின்றத அவங்க மைண்டில் புரிய வைக்கணும். அது ஒரு சர்வீஸ், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஹேசில் ஃப்ரீயாக அவங்களுக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் வராமல் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வராமல் அவங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தணும். பொதுவாகவே பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் இன்னும் மோசம், நிற்க வைப்பாங்க ரொம்ப நேரம் க்யூவில், எதுக்குன்னே தெரியாது. வீட்டு கதை இப்போ பர்சனல் கதைலாம் வந்து ஒர்க் டைமில் பேசிவிட்டு நம்மளோட டைமையும் நம்மளோட சீரியஸ்னஸை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் அவசரமாக கொடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் நேற்றே வந்துருங்க நம்மளே கேள்வி கேட்பாங்க. லஞ்சம் முக்கியமாக ஒரு வேலை நடக்கணும்னா அதில் வந்து நம்ம நடுவில் வந்து காசு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் அந்த வேலை நடக்கும். ஸோ இந்த மாதிரியான மேட்டர்லாம் மாறணும். போலீஸோட பிஹேவியர் டுவார்ட்ஸ் பப்ளிக், போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து உரிமையில் பேசுகிறது, எடுத்த உடனே எங்கடா அப்படின்னு கேட்குறது, எங்கடி எதுக்கு விக்டிம் ப்ளேம் பண்ணுறது, எடுத்த உடனே வந்து எதுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு ஃபீமேல்ஸை பார்த்து கேட்குறது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னு போனோன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அவங்களோட வேலையை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் அப்படின்றது அவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் மட்டும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ரேஷன் கடைக்கு போனால் அங்கே வந்து டக்குன்னு முடியணும் அந்த வேலை, டக்குன்னு அங்கேருந்து நம்ம வரணும். இது இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்னு சொல்கிறதே, இல்லைன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லை, அது எப்படி சொல்கிறாங்கன்றதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கை அஃபீஷியல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து நான் எதிர்பார்க்குற முதன்மையான ஒரு மாற்றம். ஐ எம் வெரி ஹாப்பி தட் a change has happened. I'll be very much happier if it brings a real change among us.